Daily. Taste the Daily. கள்ளக்குறிச்சி கடைவீதியில் ஏடிஎம்மை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற பரபரப்பு சம்பவம் அரங்கேறியது. எப்போதும் வாகனங்கள் வந்து செல்லும் கடைவீதியில் கரூர் வைசியா வங்கி ஏடிஎம் மையத்தில் நீண்ட நேரம் நடைபெற்ற கொள்ளை முயற்சி தோல்வியடைந்ததால் அதிலிருந்த 15 லட்சம் ரூபாய் தப்பியது. இதுகுறித்த புகாரில் கொள்ளையர்கள் தேடப்படுவதை அறிந்த பொதுமக்கள் பரபரப்பான கடைவீதியில் நடைபெற்ற இந்த கொள்ளை முயற்சி சம்பவமே ரோந்து பணி என்றால் என்ன என்பதையே மறந்த விடிய அரசின் ஏவல் துறையின் செயல்பாடின்மைக்கு சாட்சி என ஆவேசப்படுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பொதுமக்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் கள்ளச்சந்தையில் மதுபானங்களை விற்பனை செய்த 2 பேர் பிடிபட்டனர். கீரப்பாளையத்தில் 24 மணி நேரமும் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளும் மது விற்பனையும் கள்ளச்சந்தையில் நடைபெறுவதாக எழுந்த புகாரை அடுத்து புவனகிரி கோவிந்தசாமி மற்றும் மேலக்கீரப்பாளையம் ஜோதிராமன் ஆகிய 2 பேர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட கேரள லாட்டரி சீட்டுகள் மற்றும் மது பாட்டில்கள், பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. விடியா திமுக ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் நகரம், கிராமம் என வேறுபாடு இல்லாமல் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தனியார் நிதி நிறுவன மேலாளரின் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் அடுத்த மின்னூர் சுபாஷ் நகர் பகுதியைச் சேர்ந்த சர்க்குணம் என்பவர் தனியார் நிதி நிறுவன மேலாளராக பணியாற்றி வரும் நிலையில் வீட்டை பூட்டிவிட்டு 4 நாட்கள் வேலூருக்கு சென்றதாக தெரிகிறது. இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 10 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் துறை முறையாக ரோந்து பணியில் ஈடுபடுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.